வணக்கம். தமிழ் வருடப்பிறப்பிற்கும் தெலுங்கு வருடப்பிறப்பிற்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு பிறப்பும் தெலுங்கு புத்தாண்டு பிறப்பும் ஒரே நாளில் வருவதில்லை. அதோடு அடுத்தடுத்த நாளிலும் வருவதில்லை. அண்டை மாநிலங்களாக இருந்தாலும் புத்தாண்டு தினம் மட்டும் சற்று விலகியே வருகிறது. அதற்கான காரணத்தை நாம் இங்கே காணலாம். தமிழ் வருடம் மொத்தம் 60 உள்ளன. மாதங்கள் 12. சித்திரை முதல் பங்குனி வரை தமிழ் மாதங்கள். இந்த மாதங்கள் அனைத்தும் சூரியனின் பயணத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது ஜோதிடப்படி சூரியன் பூமியை சுற்ற ஓராண்டு ஆகிறது. அறிவியல் படி பார்த்தால் பூமியானது சூரியனை சுற்ற ஓர் ஆண்டு ஆகிறது. ஜோதிடத்தில் மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. சூரியன் ஒவ்வொரு ராசியில் அமரும் காலம்தான் ஒரு மாதம். அப்படி பார்த்தால் சூரியன் மேச ராசியில் இருக்கும் நாட்கள் தான் சித்திரை மாதம். சூரியன் மேச ராசியில் அடியெடுத்து வைக்கும் நாள்தான் தமிழ் புத்தாண்டு. ஆனால் தெலுங்கு வருட பிறப்பு அப்படி அல்ல. அங்கே கணக்கிடப்படுவது வேறு விதம். தெலுங்கிலும் 12 மாதங்கள் உண்டு. சந்திரமான மாதங்கள் என்று அதற்கு பெயர். தெலுங்கில் முதல் மாதம் சைத்திரம், இரண்டாவது மாதம் வைசாகம், இப்படி 12 மாதங்கள் போகிறது. அப்படியானால் சைத்திரம் மாதம் தொடங்க நாள்தான் தெலுங்கு புத்தாண்டு. இந்த தெலுங்கு மாதங்கள் கணக்கிடும் முறையே வேறு. அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி. அந்த பிரதமை திதியில் தொடங்கி அடுத்த அமாவாசை வரை உள்ள காலம்தான் தெலுங்கு மாதம். தெலுங்கிற்கு ஒரு மாதம். அப்படி பார்த்தால் பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் சைத்திரிய சுத்த பிரதமை. இதுதான் சந்திரமானப்படி சைத்திர மாதத்தின் முதல் நாள். இந்த நாள்தான் தெலுங்கு வருடப்பிறப்பு. அன்றுதான் யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வசந்த நவராத்திரி தொடங்கும். அன்று, அதாவது இந்த தெலுங்கு புத்தாண்டு பிறந்த அன்று முதல் 9 நாட்கள் வசந்த நவராத்திரி கொண்டாடுகிறார்கள். இதை குஜராத், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். 9வது நாளில்தான் ராமபிரான் அவதரித்த நாளாக கணக்கிடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.